பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அவனை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். நாள் கூட வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சிலர் மூலியமா அது தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டு பேசியிருப்பாரு. அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. சில விட்டு விலக வேண்டிய காரியங்கள், இருமாப்பான காரியம் விட்டு விலகணும், தீய வழிகள் விட்டு விலகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை நம்ம பின்பற்றாம இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை விசாரிப்பாராம். ஏன்னா தீர்க்கதரிசிகள் கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள், கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்வதை அவர்கள் சொல்வார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் சொல்லும் போது விட்டு விலக வேண்டியதை, பாவங்கள் இருந்தாலும் எந்த விதமான குற்றம் இருந்தாலும் விட்டு விலகணும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டு விலகணும். நம்ம பாவத்தை நம்ம குற்ற மனசாட்சி உணர்த்தினாங்க அப்படின்னா விட்டு விலகணும். நம்ம அதை நம்ம விட்டு விலகாம பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார்கள். கீழே வசனம் சொல்லப்படுகிறது, யார் தீர்க்கதரிசி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். சிலர் சொல்ற வசனம் நிறைவேறணும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. சிலர் சொல்றது நிறைவேறாது. அவங்க ஒரு குறித்த நேரம் சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த நேரத்துல அந்த வார்த்தை நிறைவேறாது. அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசி மேல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவங்க நம்ம நம்ப கூடாதான். ஆனா யாருடைய வார்த்தை பழிக்கிறதோ அவங்களால கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். இந்த 19ஆம் வருஷத்தின்படி அவர் கர்த்தரோட நாமத்தினால சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு முத்து கவனிக்கணும். விட்டு விலக வேண்டிய காரியம் சொல்லியிருக்கிறாங்களா, பாவம் செய்யற விட்டு விலகு, இடம் இப்படிப்பட்ட உறவை விட்டு விலகுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவளை விட்டு விலகிடணும். ஏன்னா கர்த்தர் விசாரிப்பணும். விலகாம நம்ம அது நிலை கொண்டிருந்தோம் விட்டு நம்ம கர்த்தர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறாங்க. அதை நம்மளையும் அழிச்சிடும், வாழ்க்கையும் அழிச்சிடும். கர்த்தருக்கு தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால் அவளை கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அவர்கள் அனுப்பின தீர்க்கதரிசிகளுக்கும் கீழ்ப்படிவோம். யார் நல்லவர்கள், யார் தீர்க்கதரிசி என்று உணர்ந்து அதன் வேதாகமத்தின்படி படித்து அவளை உணர்ந்து அறிந்து கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென்.